வாழ்த்துக்கள். சிஎம் ஆயிட்டாரு. என்ன சொல்ல விரும்புறீங்க? எவ்வளவு பெருமையா இருக்கிறது ஒரு பெற்றோரா? இதை விட என்ன வேணுங்க எனக்கு? என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு, அந்த கனவை அவர் நிறைவேற்றிருக்கிறார். என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முதல்வராக இருக்கிறார். ஆட்சி அமைச்ச உடனே பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் திட்டங்கள், 2 திட்டங்கள் கையெழுத்து போடுறது, இவ்வளோ வேகம் அவர் செயல்பாடு, இல்லை அவர் நம்பிக்கை வருது உங்களுக்கு? அவர் சொன்னால் செய்வாருங்க, நம்பிக்கை இப்போ இல்லை. அவர் எப்போவுமே எந்த விஷயத்துலையும் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். பேச்சுன்னு சொல்கிறதில்ல, அடிக்கடி சொல்லுவார்ல, நான் சும்மா பேசுறதில்ல, என்ன முடியுமோ அதான் பேசுவேன், என்ன பேசுகிறாரோ அதான் செய்வார். அதில் சின்ன வயசுலேருந்தே ஒரு உறுதியாக இருக்கு. விஜய் என்றிய நானுன்னு சொன்ன உடனே நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் எமோஷ்னலாக பார்த்த உங்க கண் கொஞ்சம் கலங்கி இருந்தது. இது எல்லா தகப்பனுக்கும் கிடைக்காதுல்ல. ஒரு நடிகனாகவே ஒரு உச்ச இடத்துக்கு போய் இப்போ அங்கேருந்து அதை விட்டுட்டு இங்கே ஆனால் நான் எமோஷனானது இடையில அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாரு. அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது எனக்கு அதையெல்லாம் மீறி இன்னைக்கு ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது நான் எமோஷனல். உண்மைதான். ஓகே.